ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் இன் தமிழ் சினிமா நான் சொல்லுவேன். வந்து தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு திரைப்படம். தாராளமாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்னு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம மதராசி இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இன்னைக்கு திரையரங்கில் வெளியாகி இருக்க இந்த திரைப்படம் எந்த விதமான ப்ரமோஷனுமே இல்லாமல், பில்டப்லாம் இல்லாமல், நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் 1000 கோடி வசூல் பண்ண போகுது அப்படிங்கிற எந்த விதமான தப்பான ப்ரமோஷனும் இல்லாமல் வெளியாகி காலையில் ஃபுல்லாக வெறும் ரொம்ப ஒரு மாதிரி ஜோடிக்கப்பட்ட ஒரு ஹேட்ரட் ரிவ்யூஸ்னு சொல்ல முடியாது. படம் பார்க்காதவங்க எல்லாருமே அது ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி மதராசி டிசாஸ்டர் அப்படின்னு ஹேஷ்டேக் ட்ரெண்டெல்லாம் பண்ணி அது எந்த குரூப்னே கண்டுபிடிக்க முடியாமல், துப்பாக்கி கொடுத்த குரூப்பாக வாங்கின குரூப்பாக எந்த குரூப்னே கண்டுபிடிக்க முடியாமல் போய் மதியத்துக்கு மேலே உண்மையிலேயே வேர்ட் ஆஃப் மவுத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பரவி பயங்கரமான ஒரு ஃபுட்ஃபாலோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் நோக்கி இந்த திரைப்படம் போயிட்டு இருக்கு. படத்தை பற்றி ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் நிறைய கோத்ரூ பண்ணிட்டாரு, இந்த படமும் நிறைய கோத்ரூ பண்ணிடுச்சு. இத்தனைக்கும் சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி அமரன் வந்து 100 கோடி கிராஸ் பண்ணி பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் தான் சிக்கந்தர் அப்படின்ட்டு கொஞ்சம் சர்க்கிள் ஆச்சு. ஏஆர் முருகதாஸும் தர்பாருக்கு அப்புறம் பண்ணுற நீண்ட இடைவெளிக்கு பண்ணுற ஒரு திரைப்படம். அதனால படத்தில் பெருசாக எதிர்பார்ப்புன்னு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இவங்களும் பெருசாக ப்ரமோஷன் பண்ணலை. ஆனால் இந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து எப்படி பரவுச்சு அப்படின்றதே தெரியல. அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி நடந்துச்சு. அது வந்து சினிமாவுக்கு அது நமக்கு பிடிச்ச நடிகரோ பிடிக்காத நடிகரோ பொதுவாகவே சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். படம் பார்க்காதவங்க எல்லாம் வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது, அதாவது படம் எங்கே இவன் நல்லா எடுத்துருவானோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏன் படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ் போய் இப்போ படம் நல்லா பிக்கப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, படத்துக்குள்ளார போவோம். கதையெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க வேணாம், அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ரைட்டிங் தான். ஏஆர் முருகதாஸ் வந்து கிட்டத்தட்ட பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். தர்பாரில் சறுக்குனது, சிக்கந்தரில் சறுக்குனது எல்லாத்தையும் அடித்து துவைச்சி சரியான ஒரு கிட்டத்தட்ட துப்பாக்கிக்கு அப்புறமா அவருக்கு துப்பாக்கியில் இருந்த ஒரு ஆக்ஷன் அதை விட ஒரு படி மேலேயே போய் ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபில்ம். கஜினியில் இருந்த ஒரு ஆக்ஷனும் துப்பாக்கியில் இருந்த ஒரு ஆக்ஷனும் சேர்த்து ஒரு படத்தில் வச்சா எவ்வளோ ஆக்ஷன் இருக்கும், அவ்வளோ ஆக்ஷன் நிறைந்த ஒரு திரைப்படம். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏஆர் முருகதாஸ் தான். அவருக்கு ஒரு கம்பேக்கு, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தது ஹீரோ அப்படின்னா ஆப்வியஸாக சிவகார்த்திகேயன் தான். அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. அவர் இது வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோவாக மட்டும்தான் பண்ணியிருந்தார். அமரனில் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணியிருந்தார். இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸில் கஜினியில் சஞ்சய் ராமசாமி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார்ல சூர்யா, அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். நான் எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்ல, உண்மையிலேயே அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். அப்படி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்த ஹீரோ அப்படின்னா வித்யுத் ஜமால் தான். ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க அந்த டைலாக், துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் நான் தான் வில்லன் அப்படின்ட்டு. படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு கூட அவ்வளோ பில்டப் சீன்ஸ் கிடையாது, அவ்வளோ மாஸ் சீன்ஸ் கிடையாது. ஆனால் வித்யுத் ஜமாலுக்கு அவ்வளோ மாஸ் சீன்ஸு, அவ்வளோ பில்டப்பான சீன்ஸு, சரியான ஸ்டைலிஷ். அப்படி ஒரு வில்லனாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தமிழில். அதுக்கப்புறம் நிறைய பேர், பிஜுமேனன், ஷபீர் 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ருக்மிணி வசந்தும் அவங்களுக்கு இது இந்த படத்தில் ஏஸ் வராமல் இது ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேற லெவல் அறிமுகமாக இருந்துருக்கு. திரைப்படம் ஃபுல்லாக வர்றாங்க. கிட்டத்தட்ட கஜினியில் அசின் வர்ற அளவுக்கு வராங்க. அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து தமிழில் வந்திருக்கிற ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு முழுக்க ஒரு லைவ் ஆக்ஷன் படம். இப்போ எல்லாம் எப்படி வந்துருச்சு, இப்போ உதாரணத்துக்கு விக்ரம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். விஜய் சேதுபதி ஒரு பக்கம் சண்டை போட்டுருப்பாரு, கமல் ஒரு பக்கம் சண்டை போட்டுருப்பாரு. அது மட்டும் அவங்க கையாலேயே சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி அதில் கூட விக்ரமில் கூட கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து கன்னில் இருக்கும். இப்போ வந்து ஃபைட்டே வந்து ஒன்று கன்னில் இருக்குது அல்லது கத்தியில் இருக்குது. லைவ் ஆக்ஷன் கையால் காலால் சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான இந்த சுச்சுவேஷனில் இந்த திரைப்படத்தில் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி, அதாவது துப்பாக்கி யூஸ் பண்ணாமல் ஃபைட் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் கிளைமேக்ஸில் உருவாக்கி 100% ஆக்ஷன் படம். அதுவும் கிளைமேக்ஸில் எஸ்கேவும் வித்யுத் ஜமாலும் பண்ணுற ஃபைட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் இன் தமிழ் சினிமான்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதில் எது வந்து நான் ஓவராக பேசுகிற மாதிரி இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், இது எதில் நான் சொன்னதில் எதெல்லாம் ரொம்ப ஓவராக பேசியிருக்கேன், எதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு திரைப்படம். தாராளமாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, கஜினி உங்களுக்கு தேட்டரில் பிடிச்சிருக்கும் அப்படின்னா, துப்பாக்கி உங்களுக்கு தேட்டரில் பார்க்குறது பிடிச்சிருக்கும் அப்படின்னா, இந்த திரைப்படம் கட்டாயமாக தேட்டரில் பார்க்குறதுக்காக உங்களுக்கு பிடிக்கும். மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்னு நான் சொல்லுவேன். இந்த மிஷன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.